ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கனா. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு குக்கிங் ரெசிபி தான் வீடியோ. பட் நான் ஏன் அதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்ட பொருள் நாட்டுக்கோழி. நார்மலி நம்ம பிராய்லர் கோழி தான் வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ பிராய்லர் கோழி நிறைய சதை இருக்கும், ஒரு தைனா நிறைய சதை இருக்கும், அதுக்கப்புறம் செஸ்ட் பீஸு நிறையா சதை இருக்கும். பட் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. எத்தனை பேர் காடை வாங்கியிருப்பீங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட காடைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். காடை பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு மாதிரி இருக்கும். எலும்பு நீங்கள் கடைசி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நாட்டுக்கோழியும். ஸோ நாட்டுக்கோழி வாங்குறது டெஃபினட்டாக நல்லதாக இருக்கும். அந்த ஒரு மெடிசினல் பெனிஃபிட்டும் இருக்குது. ஒரிஜினலாக இருக்கணும். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்கே ப்ராய்லர் 260 அரௌண்ட் இருக்குன்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 400+ வரும். பட் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நாட்டுக்கோழி வாங்கி அதை இன்றைக்கி சொல்லியிருக்கிற டிஷ்ஷில் எப்படி சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் எந்த முறையில் பண்ணோமோ அந்த முறையில் பண்ணி பார்த்திங்கன்னா இதே டேஸ்ட் உங்களுக்கு ப்ராய்லரில் கண்டிப்பாக கிடைக்காது. நார்மலாக கோழி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக வச்சுப்பாங்க. அது குக்கரில் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. பட் நாங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இரும்பு கடாய், கேஸ்ட் அயர்ன் கடாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இரும்பு கடாய் இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கலாம். அதில் குக் பண்ணும்போது அதோட ரிசல்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா ப்ரெஷரில் குக் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக ஒரு இரும்பு கடாயில் குக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டிருப்பாங்க, நிறைய போட்டிருப்பாங்க. அது கொடுக்குற டேஸ்ட்டும் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க, சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டும் வேறு லெவலில் வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ட் நாட்டுக்கோழி தான். பட் அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு அந்த குழம்பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த குழம்புலேருந்து கொஞ்சம் ரோஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த ரோஸ்ட்டு பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயில் ஒரு அந்த கிரேவியோட மிச்ச மீதி இருக்குங்க, அதில் நீங்கள் ரைஸை போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பிரியாணி. அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். ஸோ இது நிறைய பேர் இறாலுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டிஷ்ஷு பர்டிகுலராக சிக்கன் பிரியர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது என்னோடய ஒய்ஃபோட பாட்டுக்கு அப்படியே போகலாம். பாய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கனா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி வறுவல். இந்த நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மா நமக்கு எப்படி ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் சிம்பிள் ஸ்பைசஸ் வச்சு எப்படி டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகிறது அந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு நான் உரித்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய், அதாவது நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது ஒரு 4 சில்லியை சிசரில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த எண்ணெயில் வதங்கும் போது. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 4லேருந்து 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான்
800 கிராம்ஸ் சிக்கனுக்கு இந்த 5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை வந்து மஞ்சள் பொடி போட்டு சுட்டு தர சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வாஷ் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 5லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த எண்ணெயிலே வதங்கினா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பெரிய கிளாஸில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 45லேருந்து 50 மினிட்ஸ் ஆச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணும்போது. இப்போது அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம எதுவும் மசாலாஸ் ஆட் பண்ணலை, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு பதம் வேணும்னு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடாயிலேருந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அந்த கடாயில் ஒரு பிடி சாதம் போட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கடாய் சாதமாச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்தே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் இந்த கடாய் சாதம் இதெல்லாம் வச்சு அன்றைக்கி நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கனுக்கு வந்து இந்த காரமும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் நம்ம அம்மா கையால் சமைச்சு சாப்பிட்ட அதே பக்குவமான டேஸ்ட்டோட நம்மளுக்கு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருந்த மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.